ஒரு அழகான காட்டுல ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்துல மீனுக்குருவியும் காலுக்காகமும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. மீனுக்குருவிக்கும் காலுக்காகத்துக்கும் சொந்தமா ஒரு விவசாய நிலம் இருந்துச்சு. ரெண்டு நிலமே பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு, காலுக்காவே, நான் இருக்கும் இந்த வீட்டிற்கு பதிலாக மர வீடு வாங்குவதற்கு என்னிடம் ஒரு அருமையான யோசனை உள்ளது. என்னிடம் கொஞ்சம் நெல்மணிகள் உள்ளன. நாம் அவற்றை நம் நிலத்தில் பயிரிட்டால் அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து நாம் விரைவில் மர வீடு வாங்கிவிடலாம். மிகவும் அருமையான யோசனை மீனு. மழைக்காலத்தில் நாம் இருவரும் மிகவும் சிரமப்படுகிறோம். விரைவில் ஒரு மர வீடு வாங்கிவிட்டால் நாம் இருவருக்கும் இனிமேல் கவலையே இருக்காது அப்படின்னு முடிவெடுத்து ரெண்டு பறவைகளும் அவங்களுக்கு சொந்தமான நிலத்துல கொஞ்சம் நெல்மணிகளை பயிரிட்டாங்க. மீனுக்குருவி ரொம்பவே கடின உழைப்பாளியா இருந்துச்சு. தினமும் அதிகாலையிலேயே எழும்பி தண்ணீர் எடுத்து அதனோட வயலுக்கு ஊற்றும். இப்படி ஒவ்வொரு நாளும் மீனுக்குருவி அதனோட வயலை ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிச்சு. காலுக்காக அதனோட வயல்ல நெல்மணிகளை விதைச்சாலும் ரொம்பவே சோம்பேறியா இருந்துச்சு. எப்பவுமே அதனோட வீட்டுல தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல ரெண்டு பறவைகளோட வயல்ல இருந்த நெல்மணிகளும் மெதுவா முளைக்க ஆரம்பிச்சது. காலுக்காக நெல்மணிகள் முளைச்சதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அது தன்னோட மனசுல நினைச்சது, அடடா சூப்பர், நான் இந்த நெல்மணிகளை விதைக்க மட்டும்தான் செஞ்சேன். இப்போ அது தன்னால முளைச்சிருக்கு. இதே மாதிரி இது வளர்ந்து தன்னாலே எனக்கு தானியம் கொடுக்கும். மீனு பறவை மாதிரி நான் கடினமா உழைக்க வேண்டிய அவசியமே இல்ல. விதைகள் தாமாகவே முளைச்சது மாதிரி தாமாகவே தானியத்தை கொடுக்குங்கிற நம்பிக்கையில காலுக்காகவும் தூங்கிக்கிட்டும் வெளியில சுத்தி திரிஞ்சுக்கிட்டும் இருந்துச்சு. ஆனா மீனுக்குருவி தினம் அதனோட வயல்ல போய் வேலை செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. கொஞ்ச நாள்லே அறுவடை காலம் வந்துச்சு. மீனுக்குருவியோட வயல்ல இருந்த தானியங்கள் ரொம்பவே பச்சை பசேல்னும் அழகாகவும் வளர்ந்துச்சு. ஆனா காலுக்காகவும் அதனோட வயலை சரியா கவனிக்காததுனால பயிரெல்லாம் கருகி போச்சு. பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு வழியா ரெண்டு பறவைகளும் அவர்களோட அறுவடை காலத்தை முடிச்சாங்க. காலுக்காவே, உன்னுடைய பயிர்களுக்கு என்ன ஆயிற்று? இந்த பயிர்களை சந்தையில் விற்றால் எந்த பறவைகளும் வாங்காது. மேலும் மர வீடு வாங்குவதற்கு உனக்கு எந்த பணமும் கிடைக்காது. சரிதான் மீனுக்குருவி, என்னுடைய பயிரை யாரும் வாங்க மாட்டார்கள். என்னுடைய மண்ணில் சத்துக்கள் இல்லை என நினைக்கிறேன். வளம் குறைவாக உள்ளதால் தான் என்னுடைய பயிர்கள் சத்துக்கள் கிடைக்காமல் கருகிவிட்டன. மீனு பறவையே, இந்த ஒரு முறை மட்டும் உனக்கு கிடைக்கும் பணத்தில் எனக்கும் சேர்த்து மரவீடு வாங்கித்தா. அடுத்த முறை நான் அந்த பணத்தை உனக்கு திருப்பி செலுத்தி விடுகிறேன். காலுக்காக இப்படி சொன்னதை கேட்டு மீனுக்குருவிக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அது காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு, பொய் சொல்லாதே காலுக்காகமே, நீ சோம்பேறியா இருந்து விட்டு ஏன் மண்ணின் மீது குறை கூறுகிறாய்? நீ ஒழுங்காக உன் பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றி இருந்தால் உன் பயிர்கள் கருகி இருக்காது. நான் தண்ணீர் கொண்டு என் வயலுக்கு வரும் நேரத்தில் எல்லாம் நீ உன் வீட்டில் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாய். அதனால் தான் இவ்வாறு நடந்திருக்கிறது. காலுக்கவ்வே, மழைக்காலத்திற்கு இன்னும் பல நாட்கள் உள்ளன. நீ அதற்குள் உன் நிலத்தில் மறுபடியும் விதைகளை பயிரிட்டு ஒழுங்காக அவற்றை கவனித்து வந்தால் என் பயிர் போல் உன் பயிரும் இருக்கும். அந்த பணத்தை வைத்து நீ மழைக்காலம் வரும் முன்னரே சிறந்த மர வீடை வாங்க முடியும். போதும், நிறுத்த மீனு பறவையே. நீ ஒன்றும் எனக்கு அறிவுரை வழங்க வேண்டாம். எப்படி மரவீடு வாங்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படி சொல்லிட்டு காகம் அதனோட வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்த காலுக்காகவும் அதனோட மனசுல ஒரு திட்டத்தை போட்டுச்சு. இந்த மீனு பறவைக்கு மிகவும் திமிர் வந்து விட்டது. எனக்கே உதவ மாட்டேன் என்று சொல்கிறது. நான் தான் முதலில் இந்த மரத்தில் மரவீடை வைக்க வேண்டும். அதுவரை மீனு பறவையை மரவீடு வாங்க விடாமல் நான் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். என்ன செய்வது? அருமையான யோசனை. இதற்கு மிட்டு மகாராஜா தான் சரியான ஆளாக இருப்பார். அப்படி தனக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு காலுக்காக மிட்டு மகாராஜாவை பாக்குறதுக்காக போச்சு. வணக்கம் அரசே, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பு என் தாத்தா தான் இந்த காட்டின் அரசராக இருந்தார். அப்போது நான் சிறு பையனாக இருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார். அதை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன்.
அப்படி என்ன செய்தி காகமே? இத்தனை வருடங்களுக்கு பிறகு என்னிடம் கூற வந்துள்ளாய்? எனக்கு சொந்தமான வயலுக்கு பக்கத்து வயலில் நிறைய தங்கங்கள் புதைந்துள்ளன என என் தாத்தா என்னிடம் கூறியிருக்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு இன்றுதான் இந்த ஞாபகம் வந்தது. அதனால்தான் மகாராஜாவாகிய உங்களிடத்தில் சொல்லலாம் என வந்தேன். காகமே, நீ சொல்வது மட்டும் உண்மையானால் நம் காட்டில் உள்ள பல பறவைகள் பயன்பெறும். காகம் சொன்னதை நம்பி மிட்டு மகாராஜா காலு காகத்தை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட நிலத்துக்கு போச்சு. வாருங்கள் அரசே, நீங்கள் ஏன் என்னுடைய வயலுக்கு வந்துள்ளீர்கள்? நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? இல்லை பறவையே, உன்னுடைய நிலத்தில் தங்கம் இருப்பதாக காகம் கூறியது. அதனால்தான் அதை உறுதி செய்ய நான் இந்த நிலத்திற்கு வந்தேன். என்ன, காகம் சொல்லியதா? இந்த காகத்தை நம்பாதீர்கள் அரசே. இது என்னுடைய பயிரை நாசமாக்கத்தான் இவ்வாறு கூறியிருக்க வேண்டும். உண்மையா இல்லையா என நாம் இந்த நிலத்தை தோண்டி பார்த்தால் தெரிந்துவிடும். அரசே, உண்மைதான் அரசே, நான் நிச்சயமாக சொல்கிறேன். இங்கேதான் தங்கம் இருக்கிறது. விரைவில் தோண்டுங்கள். மீனுக்குருவி எவ்வளோ சொல்லியும் கேட்காம அரசர் அந்த நிலத்தை தோண்டுவதில் உறுதியாக இருந்தாரு. அவரோட வேலையாட்களை வச்சு முதல்ல எல்லா பயிரையும் அவர் வெட்டி எறிஞ்சாரு. அதன் பிறகு 2 காவலாளிகளும் மண்வெட்டியால அந்த நிலத்தை தோண்டி தங்கம் இருக்கான்னு பார்த்தாங்க. இறுதியா மீனுக்குருவியோட நிலத்துல குழி மட்டும்தான் வெட்டப்பட்டுச்சு. ஆனா அங்க தங்கம் எதுவுமே இல்ல. நான் கூறினேன் அல்லவா மகாராஜா, இந்த காகம் பொய் சொல்கிறது என்று. நான் இவ்வளவு நாட்களாக உழைத்த என் பயிர்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இனிமேல் நான் என்ன செய்வது மகாராஜா? காகமே, இந்த நிகழ்விற்கு நீதான் பொறுப்பு. ஏன் நீ இவ்வாறு பொய் கூறினாய்? இல்லை இல்லை, என்னை தவறாக எண்ணாதீர்கள் மிட்டு மகாராஜா. ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு முன்பு உள்ள அரசருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் இந்த நிலத்திலிருந்து தங்கத்தை முன்கூட்டியே எடுத்திருக்கலாம். ஒரு அரசராக என் செயலுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் பறவையே. ஆனால் நீ கவலை கொள்ள வேண்டாம். இந்த நிலத்திற்கு பதிலாக நான் உனக்கு இதைவிட ஒரு பெரிய நிலத்தை பரிசாக அளிக்கிறேன். அதில் நீ விவசாயம் செய்து உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள். இப்படி சொல்லிட்டு மிட்டு மகாராஜா அங்கிருந்து கிளம்பி அவரோட அரண்மனைக்கு போயிட்டாரு. மீனு பறவையே, இப்போதாவது நீ என்னை பற்றி புரிந்து கொண்டாயா? நீ எனக்கு மரவீடு வாங்க உதவவில்லை என்றால் நான் மேலும் மேலும் உன்னுடைய நிலத்தை பாழாக்கி கொண்டே இருப்பேன். அப்படியா காலுக்காவே? கடின உழைப்பு தான் என்றைக்கும் பலன் கொடுக்கும். ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் கடினமாக உழைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நான் உனக்கு காட்டுகிறேன். மீனு பறவை மறுநாள் காலையிலேயே அரசர் கொடுத்த தோட்டத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மீனு பறவை ரொம்பவே கடினமா உழைத்து முன்பை விட இப்போ பல மடங்கு அதிகமான விளைச்சலை அந்த நிலத்துல கொண்டு வந்துச்சு. அந்த தானியங்களை வச்சு ரொம்பவே விரைவா ஒரு பெரிய மர வீடையும் அது வாங்குச்சு. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த காலு காகத்துக்கு அப்போதுதான் அதனுடைய தவறு புரிஞ்சிச்சு. அது மீனுக்குருவி கிட்ட போய் சொல்லுச்சு, என்னை மன்னித்து விடு மீனு. உழைக்காமல் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் அடையலாம் என நான் நினைத்தது தவறு என நீ எனக்கு உணர்த்தி விட்டாய். காலுக்கவ்வே, கடினமான உழைப்பு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்று முதல் நீ யாரையும் ஏமாற்றாமல் உன்னுடைய உழைப்பில் வாழ நீ கற்றுக்கொள். அன்றிலிருந்து காகம் அதனுடைய தப்ப உணர்ந்து ரொம்பவே கடினமா உழைக்க ஆரம்பிச்சது. காகம் விரைவிலேயே தனக்குன்னு ஒரு மரக்கூடையும் வாங்குச்சு. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, நாம என்னைக்குமே உழைச்சுதான் வாழணும். பிறருடைய உழைப்பில் வாழ்வது ரொம்பவே தப்பு.